இளங்குமரனார் பற்றிய இந்த பாடல் குறிப்புகள். இந்த குறிப்புகளை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சின்ன கதை. சரியா? அந்த ஒரு ஊரில் ஒரு அந்தனர் இருந்தாராம். அவர் தமிழ் மீது தனி பற்று இருக்குண்டாம் அவருக்கு. அதனால அவர் எப்பயுமே இளமையாக இருந்தாராம். ஸோ அந்தனர், செந்தமிழ் அந்தனர், இளங்குமரனார். தமிழ் படிக்கிறனார அவர் இளமையாக இருந்தாராம், இளங்குமரனார். சரியா? இதான் க்ளோ. அதுக்கப்புறம் இந்த நூல்கள் பார்க்கும்போது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, பாவாணர் மாதிரியே இவரும் தனித்தமிழ் மீது பற்றுக்கணும். தனித்தமிழ்னா என்ன அப்படின்னா, தமிழை மட்டுமே பேசணும், பிற மொழி இல்லாமல். சரியா? தனித்தமிழ் மீது இவருக்கு பற்று இருந்தனால தமிழ் இசையும் தமிழில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கணம், தமிழ் இசைக்கு இலக்கணம் கொடுக்குறாரு. பாவாணர் மாதிரியே தனித்தமிழில் தமிழ் இசை உருவாக்கி அதில் இலக்கணமும் கொடுக்குறாரு. இதுதான் இந்த முதல் 4க்கு. அதுக்கப்புறம் குண்டலகேசி, யாப்பெருங்கழுவரை இதெல்லாம் பழசு. குண்டலம்னா காதில் போடுறது, யாப்னா இடுப்பில் போடுறது, இதெல்லாம் பழசுன்னு சொல்லிட்டு புறந்தள்ளிட்டு திருக்குறளை மட்டும் கையில் எடுத்துக்கிறாரு. அந்த திருக்குறளுக்கு காக்காக்கே புரிகிற மாதிரி அவர் அவ்வளோ தூரம் அந்த விளக்கமாக சொல்கிறாரு. இதனால அவர் தேவ நிலைக்கு உயர்ந்துடுறாரு. சும்மா விளையாட்டாக சொல்கிறேன் நான், இது எல்லாத்தையும் நீங்கள் வரிசையாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஸோ பாவாணர் மாதிரி தனித்தமிழ் இயக்கத்தில் அவர் ஆர்வமாக இருக்கார். அதனால என்ன பண்ணுறாரு, தமிழ்லையே இசை உருவாக்குறாரு. அதுக்கு இலக்கண வரலாறு எழுதுறாரு. சரியா? அதுக்கப்புறம் குண்டலம்லாம் வேணாம், யாப்பெருங்கலம்லாம் வேணாம், உரையெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு புறம் தள்ளிடுறாரு. புறத்திரட்டு, அதுக்கு தான் அது புறம் தள்ளிடுறாரு. எதை மட்டும் தான் கையில் எடுக்கிறாரு அப்படின்னா, திருக்குறளை மட்டும் கையில் எடுக்கிறாரு. அந்த திருக்குறளை எப்படின்னா, காக்காக்கே புரியும் விதமாக